ஹாய், வெல்கம் டு லேப்டாப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லேப்டாப் மதர் போர்டோட ரேம் ரெகுலேட்டர் செக்ஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் வோல்டேஜ் இன்புட் செக்ஷன் அண்ட் 3.35 வோல்ட் ரெகுலேட்டரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது அதை விட ரொம்ப முக்கியமான ரேம் ரெகுலேட்டர் செக்ஷன். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் நமக்கு ரொம்ப மேஜரான ஒரு வோல்ட்டு தான் இருந்தாலும், நம்மளோட மதர் போர்டில் அடாப்டர் கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த வோல்டேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஆரோட பவராக இருக்கட்டும், அண்ட் உங்களோட 3.3 அண்ட் 5 வோல்ட்டு காயிலிருந்து வரக்கூடிய பவராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பிஃபோர் பவர் ஆன் ஆல்வேஸ் பவர் அப்படின்ற ஸ்டேட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். பட் இந்த ரேம் ரெகுலேட்டர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த வோல்ட் ஆனது நமக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். ஸோ அந்த ரெகுலேட்டரை பற்றின வீடியோஸ் நம்ம பார்த்துடலாம். மெயினாக ஒரு ரேம் ரெகுலேட்டரில் என்னெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். இது நம்மளோட ரேம் ஐசி. ஸோ ஒரு ரேம் ஐசியில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற பின் நம்பர் 11 இருக்கிற விடிடி. பின் நம்பர் 11 அப்படின்றது ஒன்லி ஃபார் இந்த ஐசி மட்டும்தான். இது RT8207 அப்படின்ற ஒரு ஐசி. இது RT8207